அண்மைச் செய்தி. செபி தலைவர் மீதான புகாருக்கு ஐசிஐசிஐ வங்கி வழங்கியுள்ள பதில் அவர் மீதான ஊழலை மேலும் அம்பலப்படுத்துவதாக உள்ளது என காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. செபி தலைவர் மாதவி புச் செபி உறுப்பினராக இருந்த 5 ஆண்டு காலம் ஐசிஐசிஐ வங்கியிலும் ஊதியம் வாங்கியதாக காங்கிரஸ் நேற்று குற்றம் சாட்டியது. 2017 முதல் 2022 வரையிலான 5 ஆண்டு காலத்தில் மாதவி புச் ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து ரூபாய் 16.80 கோடியை ஊதியமாக பெற்றதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுக்கு ஐசிஐசிஐ வங்கி அறிக்கை வெளியிட்ட நிலையில் அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் பதிலடி கொடுத்திருக்கிறது. முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், அந்த அறிக்கையில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அதாவது ஐசிஐசிஐ வங்கி மூலம் செபி தலைவரான மாதவி புச் அங்கு ஓய்வு பெற்ற பிறகும் தொடர்ந்து சம்பளம் பெற்று வந்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை நேற்று காங்கிரஸ் முன்வைத்திருந்தது. அதாவது செபி இயக்குநராக செபி தலைவராக மாதவி புச் நியமிக்கப்பட்ட பிறகு செபியிலிருந்து 3.30 லட்சம் கோடி ஊதியம் பெற்ற மாதவி புச் ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து இந்த காலகட்டத்தில் மட்டும் 16 கோடி ரூபாய் ஊதியமாக பெற்றார் என்கிற ஒரு அறிக்கையைத்தான் நேற்று காங்கிரஸ் வெளியிட்டு குற்றம் சாட்டியது. ஆனால் அதற்கு ஐசிஐசிஐ வங்கி அவர் ஓய்வு பெற்ற பிறகு இதர பலன்கள் அவருக்கு வழங்கப்பட்டதாக ஒரு விளக்கத்தை நேற்று மாலை வெளியிட்டிருந்தது. இதற்கு தான் தற்போது காங்கிரஸ் மீண்டும் பதிலடி கொடுத்திருக்கிறது. அதாவது 2007 முதல் 2014 வரை அவர் ஐசிஐசிஐ வங்கியில் பணிபுரிந்த போது ஆண்டுக்கு 1,30,00,000 ரூபாய் தான் அவருக்கு ஊதியம் சராசரியாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓய்வுக்கு பிறகு அவர் மீண்டும் இந்த செபி தலைவரான பிறகு 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை தொடர்ந்து அவருக்கு ஆண்டுக்கு 2,77,00,000 ரூபாய் அவருக்கு இதர பலன்கள், அதாவது ஓய்வூதிய பலன்களாக ஐசிஐசிஐ வங்கியினுடைய கருத்துப்படி எப்படி வழங்கப்பட்டது என்கிற கேள்வியை தற்போது காங்கிரஸ் எழுப்பி இருக்கிறது. அதாவது ஓய்வு பெற்ற, அதாவது பணியில் இருக்கும் போது பெற்ற ஊதியத்தை விட ஓய்வு கால பலன் எப்படி அதிகரித்தது, இந்த அளவுக்கு அதிகரித்தது என்பதற்கான கேள்வியைத்தான் தற்போது காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது. இதற்கு என்ன விதிமுறையை ஐசிஐசிஐ வங்கி வைத்திருக்கிறது, அது ஏதேனும் இருந்தால் உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் தற்போது ஐசிஐசிஐ வங்கிக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக விரிவான இந்த விளக்கங்களை, இந்த ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பணத்தை ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து மாதவி புச் பெற்றிருக்கிறார் என்கிற விவரங்களை விரிவாகவும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. இதற்கு ஏதேனும் மறுப்பு இருந்தால் மாதவி புச் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரட்டும், அதனை சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் தற்போது காங்கிரஸ் பதிலடி கொடுத்திருக்கிறது. சந்தா, செபி தலைவர் மாதவி புச் 2017 முதல் 2022 வரை ஐசிஐசிஐ வங்கியிலும் ஊதியம் வாங்கியதாக காங்கிரஸ் நேற்று குற்றம் சாட்டியிருந்தது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுக்கு ஐசிஐசிஐ வங்கி அறிக்கை வெளியிட்ட நிலையில் அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் பதிலடி கொடுத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.